நமஸ்காரம். இது உங்கள் மயிலை சிவராமன். தினம் ஒரு ஸ்லோகம் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சகல நன்மைகளையும் அருளும் சனி பகவான் ஸ்லோகம். ஸ்லோகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் செய்துக்கலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நவகிரகங்களில் மிக முக்கியமானவர் சனி பகவான். சனி கொடுத்தாலும் கெடுத்தாலும் யாராலும் தடுக்க இயலாது என்பார்கள். சனி பகவானுக்கு மந்தன், மகேசன், ஆயுள்காரகன் என்று பல பெயர்கள் இருந்தாலும் எல்லோராலும் சனீஸ்வரர் என்றே அழைக்கப்படுகிறார். சனி பகவான் சூரியனின் மகனாவார். ஆனால் இருவரும் ஜென்ம பகையாளர்கள். சனி பகவான் மெதுவாக சுற்றுவதால் ராசி மண்டலத்தை ஒருமுறை சுற்றி வர 30 ஆண்டுகள் ஆகிறது. அதனால்தான் அவரை மந்தன் என்று அழைக்கிறோம். சனி பகவானின் ஆதிக்கம் குறைய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமிடுதல், வறிய மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம், வஸ்திரதானம் செய்தல், ஆஞ்சநேயர் வழிபாடு ஆகியன செய்யலாம். சனி பகவானுக்கும் சித்தரதன் என்ற கந்தர்வனின் மகளான பரம் தேஜஸ்விக்கும் திருமணம் நடந்தது. சனி பகவான் தனக்கு அளப்பரிய சக்தி வேண்டி கண்ணனை நினைத்து தியானத்தில் இருந்தார். அப்பொழுது அங்கு வந்த அவரது மனைவி தன் கணவரிடம் தனக்கு புத்திரப்பேறு வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தாள். எவ்வளவு முயன்றும் தியானம் கலையாததால் சனி பகவானை அவள் பொறுமை இழந்து, இனி நீங்கள் யாரையும் நேரடியாக பார்க்கக்கூடாது, பார்த்தால் அவர்கள் அழிந்து போவார்கள் என்றும் ஆணும் பெண்ணும் அல்லாத ஒரு நிலையை அடைவாய் என்றும் சபித்து விட்டாள். இதற்கிடையில் கடவுள் அளப்பரிய சக்தியை தவப்பயனால் கிடைக்க அருளினார். இதனால் சனி எப்பொழுதும் குனிந்த தலையுடனேயே இருந்தார். சக்தி இருந்தும் குனிந்த தலையுடனேயே இருந்தார். அதனால்தான் சனி பகவானை நேருக்கு நேர் நின்று வணங்கக்கூடாது என்கிறோம். மேலும் நம்மிடம் அன்பு செலுத்தும் யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது என்பதையும் உணர்கிறோம். ஒரு நாள் பார்வதி தேவி தேவலோகத்தில் தன் குழந்தைக்கு பெயர் சூட்டு விழா ஏற்பாடு செய்தாள். குழந்தைக்கு கணேசர் என்று பெயர் வைத்தார்கள். எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. எல்லோரும் குழந்தையை ஆர்வத்தோடு பார்த்து ஆசீர்வதிக்க சனி மட்டும் ஒதுங்கியே தனியே தரையை பார்த்து நிற்பதை பார்த்த பார்வதி சனி பகவானிடம் ஏன் என்று கேட்டார். அவரும் தனக்கு தன் மனைவியால் பெற்ற சாபத்தை கூறினார். அது கேட்ட அனைவரும் சிரித்தனர். பார்வதி தேவி, ஒன்றும் பயப்படாதே, வா என் குழந்தையை பார் என்று வற்புறுத்த சனி பகவான் தயங்கிய பாரே தன் ஓரக்கண்ணால் பார்த்தார். அவ்வளவுதான், குழந்தையின் தலை துண்டாகி பூமியில் விழுந்தது. அனைவரும் பதறினார்கள். பார்வதி தேவி மயக்கமடைந்தாள். விபரீதம் உணர்ந்த விஷ்ணு பகவான் வடக்கு முகமாக தலை வைத்து படுக்கும் ஏதேனும் ஒரு உயிரின் தலையை பொருத்தினால் குழந்தைக்கு உயிர் வரும் என்று கூறினார். பிறகு நேரமின்மையால் தானே கிளம்பி வடக்கு நோக்கி தலை வைத்து படுத்திருந்த வெள்ளை யானையின் தலையை தன் சக்கராயுதத்தால் அகற்றி குழந்தையின் உடலுக்கு பொருத்தினார். அதனால்தான் வடக்கு நோக்கி தலை வைத்து படுக்கக்கூடாது என்றும் பெரியோர்கள் கூறுகிறார்கள். குழந்தை பிழைத்து கொண்டது. பார்வதி தேவி மயக்கம் தெளிந்து எழுந்தாள். யானை தலையுடன் குழந்தையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாலும் குழந்தை உயிரோடு இருக்கிறதே என்று அகமகிழ்ந்தாள். இருப்பினும் தன் குழந்தைக்கு இப்படியாக சனி பகவான் தானே காரணம் என்று சனியை முடவனாகும்படி சபித்தார் பார்வதி தேவி. சனி பகவானோ, நான் வேண்டுமென்றேவா செய்தேன், எவ்வளவு சொல்லியும் கேளாமல் நீங்கள் தானே அழைத்தீர்கள் என்று மன்றாடின. பார்வதி தேவியின் கோபம் குறைந்தது. சிறு ஊனம் மட்டும் ஏற்படட்டும் என்று அருளினார். சனி பகவான் வாத நோயினால் பட்ட ஊனத்திற்கு சாப விமோசனம் வேண்டி நின்றார். பார்வதி தேவி, பூலோகத்தில் உள்ள எல்லா சிவன் கோவிலிலும் வழிபடு. ஏதேனும் ஒரு கோவிலில் சிவன் உனக்கு காட்சியளித்து உன் ஊனத்தை நீக்குவார் என்று கூறினார். அதன்படி சனி பகவானும் பூலோகத்தில் உள்ள எல்லா சிவன் கோவிலிலும் சென்று வழிபட வேதபுரி எனும் தலத்தில் தரிசிக்கும் பொழுது சிவன் காட்சி தந்து சனி பகவானின் வாத நோயை தீர்த்தருளினார். அதுதான் தற்பொழுது திருவாதவூர் என்று அழைக்கப்படுகிறது.
தான் பெற்ற சாபத்தை மறைக்காமல் பிறருக்கு தீங்கு ஏற்படக்கூடாது என்ற உண்மையை எல்லோர் முன்னிலையிலும் கூறியதால் சிவபெருமான் சனி பகவானுக்கு உன் பார்வை படுமிடத்தில் அவரவர் செய்த நற்பலன் கெடுபலன் வினைகளை பொறுத்து அழிவு உண்டாகும் என்று மாற்றி அருளினார். சனி பகவானின் இந்த கதை யாராக இருந்தாலும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. மேலும் சனி நன்மை செய்பவருக்கு நன்மையும் தீமை செய்பவருக்கு தீமையும் தான் தருவார் என்பதையும் உறுதிப்படுத்துகிறது. சனி பகவானை துதிக்கும் ஸ்லோகத்தை பார்க்கலாம். சனி பகவானின் காயத்ரி காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத். காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத். இந்த ஸ்லோகத்தையும் கூறலாம். அல்லது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தா. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தா என்று கூறியும் வழிபடலாம். சனி பகவான் என்றாலே சோதனை வேதனை என்று கூறுபவர்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும் நம் செயல்களை பொறுத்தே சனி பகவான் சோதனை அல்லது சாதனையை தருகிறார் என்று. தர்ம சிந்தனையுடனும் தயாள குணத்துடனும் வாழ்ந்து சோதனைகளை சாதனைகளாக மாற்ற சனி பகவான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து தர வாழ்த்துக்கள். மயிலிறகை புத்தகத்தில் மூடி வைத்த பள்ளிக்கால பசுமை நினைவுகளுடன் அதே நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் மூடி வையுங்கள். பக்தி இன்னும் இன்னும் வளர்வதற்காக. நன்றி, நமஸ்காரம்.